வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு பயங்கரமான கடன் இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னே புரியல. சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது என்னங்க பயங்கரமான கடன் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? பயங்கரமான கடன்ன்றது என்னன்னா, நார்மலா பேங்க்ல வாங்குற வட்டியை காட்டிலும் கந்து வட்டியில சில பேர் சிக்கிட்டு இருப்பாங்க. இது இல்லாம யாருக்கா ஒரு சூரிட்டி போட்டு அந்த லோனை வர கட்டிட்டு இருப்பாங்க. வருமானத்துக்கு மேல அவங்களுக்கு கடன் இருக்கு தெரியுமா? இதுதான் பயங்கரமான கடன். அவங்க சுத்தி மக்களே இருக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன்கிட்ட போனா ஏதாவது பைசாக்காக தானே நம்மளை கூப்பிடுவான். ஒரு கால் பண்ணால் கூட எப்படிடா இருக்க நம்ம கேட்டால் கூட அங்கே பதில் எப்படி இருக்குன்னா, வேலையாக்குறேன்டா அம்மா பேசுகிறேன்னா சொல்லி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி ஒரு பேட் வைப்ரேஷன் என்ன நடக்குன்னு தெரியல. அடுத்தது வாழ்க்கை இவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற ஒரு சூழ்நிலைக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக உங்ககிட்ட இருந்த ஒரு விஷயம் இந்த கடன் பிரச்சனையில் இல்லாமல் போச்சு. அந்த விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு வந்தே இருக்காது. அது என்னங்க? அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு மேலே ஒரு கூட்டுப்புழு. கூட்டுப்புழு என்ன ஆச்சு, இது தவறி கீழே விழுந்துருச்சு. அந்த கீழே விழுந்தும்போது அந்த இடத்துல ஒரு மண்புழு இருக்குது. மண்புழு கூட்டுப்புழு சந்திக்கிறாங்க. மண்புழு சொல்லுது, ஏன்பா மேலேருந்து கீழே விழுற? அதுக்கு நீங்கள் கீழே இருந்துட்டு போயிருக்கலாமே, எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கீங்க? இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே அப்படி தான் மேலே தான் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க. கீழே இருக்கலாமே, கீழே உங்களுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குது. பூமிக்கு அடியில் போனால் உங்களுக்கு நல்ல விதமான வேர்லாம் கிடைக்கும், சாப்பிட்லாம், நிறைய மண்ணுலாம் இருக்கும், பூச்சிலாம் இருக்கும், நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கலாமே, எந்த விதமான பயமே இல்லையே, யாரும் நம்மளை நசுக்க மாட்டாங்க, யாருக்கும் கண்ணுக்கு நம்ம தெரியவே மாட்டோம், பூமிக்கு அடியில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. யார் வேணாலும் உங்களை மரத்தை வெட்டினா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு நிலைமை, குருவி உங்களை சாப்பிட்டு போயிடும். இது போல் பயங்களாக உங்களை சூழ்ந்திருக்க, பேசாமல் இங்கேயே இருந்துடலாம்ல அப்படி சொல்லும்போது இந்த கூட்டுப்புழு எதுவுமே சொல்லலை. மறுபடியும் மரத்து மேலே நடந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இந்த மண்புழுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம சொல்கிறோம், ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாமல் நேராக மேலே போகுதுன்ட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அது கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. போகிறான் பாடுறா, இவன் ஒரு முட்டாள்றா, நம்மள மாதிரி இங்கே ஜாலியாக இல்லாமல் மேலே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு திட்டிகிட்டே இருந்துச்சுங்க. இந்த கூட்டுப்புழு கண்டுக்காமல், கூட்டுப்புழுன்றது ஒரு கம்பளி போல் இருக்குங்க, கம்பளி பூச்சி போல் இருக்கும் அது. ஸோ அது என்ன பண்ணும், மரத்து மேலே கிளையில் ஏறிடுச்சு. ஏறிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு மிஸ் பண்ணி அந்த கால் தவறி கீழே விழுந்துருச்சு. விழும்போது அந்த எச்சம் வச்சு அந்த தொங்கிட்டு இருக்காது, ஒரு நூல் போல அந்த எச்சம், அதை வச்சு அது தொங்கிட்டு இருக்கு. கீழே இவங்க கிண்டல் பண்ணுறாங்க, மேலே இது போக வேண்டிய இடம் இருக்குது. இதன் நடுவில் அந்த கூட்டுப்புழு யோசிக்குது, நம்ம பேசாமல் இவங்க சொன்னபடி கீழே இருந்துருக்கலாமே, பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நிம்மதியாக இருந்திருக்கலாமே, தேவையில்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போய் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்களாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோமே, இப்படி எதுவுமே இல்லாமல் தொங்கிட்டே இருக்குமே. இந்த சூழ்நிலையில் அந்த கூட்டுப்புழு போல தான் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் வரதுக்காக தான் நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு லெவல்லேருந்து ஒரு லெவல் வெளியே வரதுக்காக தான் சில விதமான தொழிலெலாம் ஸ்டார்ட் பண்ணி மேலே வரணும், ஹெல்ப் பண்ணலாம், இப்படி போனால் ஏதாவது உயர்வு வரும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி வரும்பொழுது இந்த கூட்டுப்புழு போல் சில பேருக்கு நேரிடலாம். ஆனால் அந்த தொங்கிட்டு இருக்க புழு போல் நம்மளும் தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது அந்த புழு என்ன செஞ்சது பார்த்திங்கன்னா, பொறுமையாக அது மேலே எச்சத்தை வச்சே சாப்பிட்டு மேலே போய் தன்னுடைய கூட்டுக்குள்ளே போயிடுச்சு. கீழே இருக்கிற மண்புழுலாம் அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதை கிண்டல் பண்ண அதை பற்றி அவர் கண்டுக்கே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டுப்புழுன்றதுனால நான் சொல்லுமே புரியுது, இது தனக்குள்ளே ஒரு கூடு போல் தன்னை சுற்றி ஒரு கூடை உருவாக்கிட்டு அமைதியாக ஆயிடுச்சு. கீழே இருக்கிற மண்புழுல இவன் செத்துட்டான்டா, அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சுடா, இவனை அவ்வளோதான், ஏதோ குருவி சாப்பிட்டுச்சு பொழுது, சத்தமே காணோம், ஏதோ துணி போல் சுற்றிட்டு கிடக்குதுன்ட்டு ஒரு வாரமாக கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்துச்சு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுப்புழுலேருந்து ஒரு பூச்சி வெளியே வருது. அந்த பூச்சி சாதாரண ஒரு பூச்சி அல்ல, தனக்குன்னு சின்னதாக ஒரு சிறகு போல வச்சு வெளியே வருது. அதுதான் பட்டாம்பூச்சி. ஸோ பட்டாம்பூச்சி, கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறதுக்கு ஒரு வாரம் தேவைப்பட்டது. வெளியே வந்த பிறகு அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. கீழே இருக்கிற புழுக்கெல்லாம் வயிறு எரிய ஆரம்பிச்சிச்சு. இவனா பறக்க ஆரம்பிச்சிட்டான். இதுதான் விஷயம். என்னென்னா, சில நேரத்தில் நமக்கு ஒரு பொறுமை இல்லாதது. நான் ஃபஸ்ட்டு விஷயத்தை சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்தது, இப்போ உங்கள்கிட்ட இல்லை. இந்த பொறுமை தான். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பொறுமை இருந்தது, ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பொறுமை இருந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா ஜாப் செய்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருப்பீங்க, செகண்ட் ஜாப் செஞ்சுருப்பீங்க, அது இந்த பைசா வாங்கி இந்த செய்யலாம் செஞ்சுருப்பீங்க. அந்த பொறுமையோடு தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆனால் எல்லாரும் காட்டுற பயத்தில் அப்படியே தொங்கிட்டு இருக்கிற புழு போலவே கீழே விழுந்துட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அந்த புழு போலே மேலே சாப்பிட்டு மேலே வர முடியும். புழுக்கும்
மண்புழுக்கும் வித்தியாசம் இருக்குது. மண்புழு மண்ணை தின்னும், புழு இலையும் கிளையும் தின்னும். ஆனால் பட்டாம்பூச்சின்றது வந்து மண்புழுவோட அடுத்த லெவல். அதாவது அது மண்ணையும் தின்னாது, கிளையும் இலையும் தின்னாது, வெறும் தேனை மட்டும்தான் தின்னும். ஸோ அந்த லெவல் போகணும்னா, தேனை சாப்பிடணும்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க மறந்தே போயிட்டீங்க. ஆனாலும் அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதாவது நம்ம சில பேர் வந்து பர்ஸ் எங்க வச்சுன்னு தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க. சீப்ப தலையில மாட்டிட்டு எங்க சீப்புன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? கண்ணாடி கூட தலையில மாட்டிட்டு கண்ணாடி எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இதே போல தான் ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க மறந்துட்டீங்க. என்ன பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அதாவது அவனுடைய எக்ஸாம்ல டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பெரிய கதையே சொல்லலாம். அதாவது கிளாஸ்லயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடியவன் பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களாம் பாஸ் ஆகி போயிட்டாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் படிக்கக்கூடிய பையனும் கிடையாது, மக்கு ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அவன் வந்து கிட்டத்தட்ட 4 அட்டெம்ப்ட் எழுதி அந்த 10th எக்ஸாமை பாஸ் பண்ணுறான். இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லா படிக்கிறவன் பாஸ் பண்ணுறது விஷயம் கிடையாது. ஒருத்தன் மக்கு ஸ்டூடெண்ட்டு 4 அட்டெம்ப்ட் எழுதுகிற அளவுக்கு அவனுக்கு பொறுமையும், அது கூட இன்னொன்று முக்கியம்னா விடாமுயற்சியும் நம்பிக்கையும் அவன்கிட்ட இருந்தது. என்னத்தான் நடந்தாலும் சரி, இந்த முடிச்சிருவேன்டா நான்ட்டு அந்த ஒரு விடாமுயற்சியோட நம்பிக்கையோட அத்தனை அட்டெம்ப்ட் எழுத ஒரு நாள் பாஸ் ஆன பிறகு அந்த பாஸ் ஆன விஷயம் அவனுடைய சர்டிஃபிகேட்டோட வேல்யூ வேற லெவலு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சாதனைன்றது வெற்றி பெறுவது மட்டும் கிடையாது. அந்த தோல்விகளுக்கு தெரியுமா, ஒருத்தன் வெற்றி பெறுற வரைக்கும் தான் அந்த தோல்வியாகவே இருக்கும். வெற்றி பெற்ற பிறகு அவன் சுமந்து வந்த, கடந்து வந்த, அடிபட்டு வந்த அனைத்து விதமான தோல்விகளும் வெற்றியாகவே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்ப்பேன், இதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன், இவ்வளோ விதமான சாதனையாக அது தெரியும். ஸோ சாதனைன்றது வந்து இதுதான். உங்களுடைய தோல்விகள் தான் உங்களுடைய சாதனைகளாக மாறப்போகிறது. அதனால இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க தோல்விகள், உங்களுக்கு நடக்காமல் உங்களுக்கு ஏமாற்றங்களை தந்து கொண்டிருக்க தோல்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதனையின் மைல்கல்களாக ஒரு நாள் மாறும். அதனால இதை நீங்கள் ஏளனப்படுத்த வேணாம், அசட்டை பண்ண வேணாம். ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். நீங்கள் அந்த வெற்றியை தொட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கடந்து வந்த அந்த தோல்வியெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக மாறும். வீழ்த்த முடியாத ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொறுமை தான். ஆனால் இந்த பொறுமையாக இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியடில் இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்திக்கணும். அது சிந்தனைன்றது என்னென்னா, இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு மாங்காய் பத்தை, நல்லா புளிப்பான ஒரு மாங்காய் பத்தை நல்லா ஸ்லைஸ் போட்டு உப்பு போட்டு அது மேலே எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி அந்த மாங்காய் பத்தையை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? இது நான் சொல்லும்போது உங்கள் சிந்தனை என்ன ஆகுதுன்னா, அந்த மாங்காய் பத்தியை கண்ணுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க, எலுமிச்சை பழத்தை புழித்து உங்கள் சிந்தையில் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் இப்போ எச்சி உங்களுக்கு ஊறுது தெரியுமா? இதுதான் சிந்தனை. ஸோ இது போல் நடக்காத ஒரு விஷயம், அது நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஆனால் நான் சொல்லும்பொழுது அதை நீங்கள் ஏற்று சிந்திக்கும் பொழுது அது உங்களுக்கு ருசியை தருகிறது தெரியுமா? அதுபோல தான் உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும். நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட போகிறீங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. எல்லாமே கூடி வரப்போகுது. நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவீங்க. நல்ல ஒரு சேலரியோடு நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது. உங்கள் உடல்நலம் சரியாயிட போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் ருசிக்கணும். அப்படி ருசிக்கும் போது எப்படி மாங்காய் பத்தியை நீங்கள் எப்படி ருசிச்சிங்களோ, சிந்தையை ருசிச்சிங்களோ, அதே போல் ருசிக்கும் போது அது நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரணம் இல்லாமல் யாருக்குமே எதுவுமே நடக்காது. இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்குமே பொறுமையாக பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டி. பொறுமை உங்கள்கிட்ட வந்துடுச்சு. அடுத்தது நம்பிக்கை. அடுத்த நம்பிக்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதை சிந்திங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்பிக்கையாக இருங்க. பெரிய கடன் பிரச்சனை இருந்தால் என்ன, பயங்கரமான கடன் பிரச்சனை இருந்தால் என்ன, இதெல்லாம் நம்ம சூழ்ந்து இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய பொறுமையும் அதெல்லாம் தவிடுபடியாக்கிடும். இந்நேரத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். உங்களுக்கான வழி பெருசாக இருக்குது. நம்பிக்கையாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.